Hi friends, welcome to our channel Math Magic with Logic. நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புள்ளியியல். Friends, இன்னைக்கு புள்ளியியல்ல ஃபர்ஸ்ட் சராசரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ரைட். சோ வாங்க டாபிக் குள்ள போலாம். சராசரி. சராசரினா ஆவரேஜ். இது சராசரிக்கு வேற நேம்லாம் இருக்கு. என்னன்னா கூட்டு சராசரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனா மத்தியமம் அப்படினு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்க புக்லயே இருக்கும் பாத்துக்கோங்க. சோ இந்த வேர்ட்ஸ்ல எது வேணாலும் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? சோ சராசரின்னு கொடுக்கலாம் அல்லது கூட்டு சராசரி அல்லது மத்தியமம் அப்படினு சொல்லலாம். சராசரிக்கு ஃபார்முலா என்ன அப்படினா சராசரி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? மொத்தம் பை எண்ணிக்கை. ஓகேங்களா? மொத்தம் பை எண்ணிக்கை. இதுதான் சராசரிக்கான ஃபார்முலா. ரைட். ரைட்டுங்களா? இத நம்ம எப்படி எழுதுவோம்? புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா x bar equal to summation x divided by n அப்படினு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? x bar equal to summation x by n அப்படிங்கற ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. ரைட். இந்த ஃபார்முலா இல்லாமயே சில கணக்குகளை நம்ம ஈஸியா தீர்த்தலாம். எதுக்கெல்லாம் அப்படிலாம் தீர்க்க முடியும் அப்படினா பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 1 2 3 4 5. இது என்ன சொல்லுவாங்க? இயலெண்கள். ஓகேங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கிற இயலெண்கள்னு சொல்லலாம். ரைட். இப்ப இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலால தான் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை. பார்த்ததும் ஆன்சர் எடுத்துடலாம். என்ன ஆன்சர் அப்படின்னா பாருங்க, இது எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர். இதுல சென்டர் நம்பர் என்ன? 3. அப்ப இதுதான் சராசரி. ரைட்டுங்களா? சராசரி என்ன? 3 தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றதா என்ன பண்ணுவோம்? மொத்தம். அப்ப இந்த எண்களோட மொத்தம் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை எண்ணிக்கை. எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3 4 5. சோ டிவைடட் பை 5. ரைட். சோ பாருங்க 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15 டிவைடட் பை 5. 5 ஒரு தடவை, 5 3 15. சோ ஆன்சர் என்ன? 3. அப்போ இந்த மாதிரி இயலெண்கள் பொறுத்த வரைக்கும் அது எங்க ஆரம்பிச்சாலும் சரி, இப்படிதான் இயலெண்கள் வரணுமா? கிடையாது. இங்க பாருங்க, இப்போ 61 62 63 64 65 இப்படி வந்தா இப்ப ஆவரேஜ் இது 63. அது இயலெண்கள் வரிசையா வர இயலெண்கள் எங்க ஆரம்பிச்சு வந்தாலும் சரி சென்டர் நம்பர் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுவே 161 162 163 164 165 இருக்கு. அப்ப நம்ம எது ஆவரேஜ் எடுத்துக்கணும்? சென்டர் நம்பர் ஆவரேஜ். சோ இயலெண்கள் நீங்க பாத்துட்டாலே சென்டர் நம்பர் ஆவரேஜா எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு சில தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கும். என்னன்னா இங்க பாருங்க 0 1 2 3 4. ஓகேங்களா? இப்ப இதுக்கு சராசரி என்ன அப்படின்னா இதுக்கும் சென்டர் நம்பர் தான் சராசரி. சென்டர் நம்பர் என்ன இருக்கு? 2. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப இங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்திருக்கேன். ஈஸியான எண்கள் கொடுத்திருக்கேன். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चनல அதாவது எண்கள் வந்து இயலெண்களா இல்லாம வரிசையா வர எண்களா இல்லாம கலந்து கொடுத்திருப்பாங்க. அங்க எங்கேயாவது ஒரு எண் வந்து 0வா இருக்கும். சோ இந்த 0வையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எண்ணிக்கையில கணக்கு எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப 0 இருக்கு. நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கிறப்ப 0 கூட்டினா எந்த மதிப்பு மாற போறது இல்ல. அப்ப இதை விட்டுறலாம். 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. அப்ப மொத்தம் நமக்கு என்ன வந்திருக்கு? 10. எண்ணிக்கை பாருங்க 1 2 3 4. இதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை விட்டுறக்கூடாது. அப்போ இதோட 5. அப்ப டிவைட் பை 5. 5 ஒரு தடவை, 2 10. சோ ஆன்சர் என்ன வருது? 2. பாருங்க, கூட்டுறப்போ 0க்கு இப்ப இது வரைக்கும் கூட்டினா 10. 10 + 0 என்ன வரும்? 10 தான் வரும். அதனால கூட்டுறப்ப இது விட்டுறோம். ஆனா எண்ணிக்கையில கவுண்டிங்ல இந்த 0வை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. 0 வந்து கவுண்டிங்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். பாருங்க, அதை விட்டுட்டா என்ன வரும்? 10/4ன்னு வரும். அப்ப ஆன்சர் தப்பா தான் வரும். ஓகேங்களா? சோ 0 வந்து மொத்தம் கூட்டுறப்ப வேணா விட்டுறலாம். ஏன்னா 10 + 0 என்னது? 10 தான் வரும். மதிப்பு மாறாது. அதனால விட்டுறோம். பட் எண்ணிக்கையில கண்டிப்பா அதை எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? ரைட். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம இயலெண்கள் தான் ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். இயலெண்கள் கொடுத்துட்டாலே சென்டர் நம்பரை நம்ம சராசரியா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது இயலெண்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்ல. எங்க ஸ்டார்ட் பண்ணி வந்தாலும் சரின்னு சொல்லியாச்சு. ரைட். அதே மாதிரி 0 கவுண்டிங்ல எடுக்கணும். இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, இயலெண்கள்லயே 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியா ஒரு 1000 கொடுத்திருக்காங்க, இல்ல 100 கொடுத்திருக்காங்க, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு சராசரி என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் இது தப்பா போட்டுருவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1ல இருந்து 1000 வரைக்கும் கொடுத்துட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் 1 2 3 4 அது இயலெண்கள். அப்ப கண்டிப்பா சென்டர் நம்பர் தான் சராசரி. அப்ப சென்டர் நம்பர் என்ன அப்படின்னா நிறைய பேர்த்தோட பதில் 500 இருக்கும். ரைட்டுங்களா? பட் 500 சென்டர் நம்பர் ஆனா கண்டிப்பா கிடையாது. ரைட்டா? ஏன் அப்படின்னா பாருங்க, 1ல இருந்து 500 மொத 500 நம்பர், 501ல இருந்து 1000 அது ஒரு 500 நம்பர். அப்ப 500 சென்டர் கிடையாது. எது சென்டர் நம்பரா வரும் அப்படின்னா 500.5 இதுதான் சென்டர் நம்பர்.
ரைட்டுங்களா? சோ அப்ப இந்த மாதிரி தொடர் வந்து லென்த்தா கொடுத்துட்டா கண்டிப்பா நிறைய பேர் தப்பு போடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த சமயம் எடுத்துக்கோங்களேன், 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு 10ன்னு கொடுத்தாலே சராசரி என்ன கேட்டா நிறைய பேரோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 5ன்னு இருக்கும். ஏன்? அதான் சென்டர்னு நினைப்போம். கிடையாது. என்ன வரும்? 5.5. ரைட். சரி, அப்போ இதுல இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கணும். என்னது? இயலெண்களா இருந்தா கூட வரிசையா தொடர் நீண்டிக்கிட்டே போகுது அப்படின்னா, இப்போ ஒரு 5 நம்பர் 6 நம்பர்னா பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியும். தொடர் வரிசையா இருக்கு சார், அப்ப எப்படின்னா பாருங்க, ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்கு? 1. லாஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்கு? 1000. ஓகேங்களா? டிவைட் பை 2. பாருங்க, மொத்தம் எத்தனை எண்ணிக்கை? எத்தனை நம்பர்? 2 நம்பர். அதனால டிவைட் பை 2. சோ அப்ப இது கூட்டினா எவ்வளவு வரும்? 1001/2. பாருங்க, 2 ஒரு தடவை, 2 5 10, 0க்கு 0, 1 விட அது சின்னது. சோ 0 புள்ளி வச்சு இங்க ஒரு 0 சேர்த்தோம்னா 5. அப்ப எவ்வளவு வரும்? 500.5. இது வந்துரும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 10 டிவைட் பை 2. 10 பிளஸ் 1 11/2. சோ 2 ஒரு தடவை, 2 5 10, மீதி 1. சோ 5.5 வந்துருதா? ரைட். அப்போ இயலெண்கள் 5 நம்பர் 6 நம்பர்னா பார்த்த உடனே நம்மளால எடுக்க முடிஞ்சா கரெக்டா எடுத்துறோம். அதே இயலெண்கள் வரிசையா இருக்கு. இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் கேக்குறாங்க, 1ல இருந்து 1000 வரைக்கும் கேக்குறாங்க அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாவே இருக்கும். நீங்க ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்காதீங்க. ரைட்டுங்களா? என்ன பண்ணும்? இயலெண்கள் ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னா முதல் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. ஓகேங்களா? அதை நீங்க கூட்டி 2ஆல் அடிச்சாலே போதும். சென்டர் நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இயலெண்கள் பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க, இது என்ன எண்கள்? ஒற்றைப்படை எண்கள். இது என்ன எண்கள்? ஒற்றைப்படை எண்கள். இதுக்கும் சென்டர் நம்பர் தான் சராசரி. பாருங்க, இதெல்லாம் நீங்க கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதெல்லாம் அடிக்க தேவையில்ல. டைரக்டா நம்ம சென்டர் நம்பர் சராசரியா போட்டுடலாம். ரைட்டுங்களா? ரைட். சோ பாருங்க, இது நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். 9 பிளஸ் 7 16, 16 பிளஸ் 5 21, 21 பிளஸ் 3 24, 25. எத்தனை எண்கள் இருக்கு? 5 எண்கள் இருக்கு. 25/5 5. ரைட்டுங்களா? அப்போ ஒற்றைப்படை எண்களுக்கும் நம்ம என்னதான் பண்றோம்? சென்டர் நம்பர் சராசரியா எடுத்துக்கிறோம். ரைட். அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் பாருங்க, 2 4 6 8 10. இது என்ன எண்கள்? இரட்டைப்படை எண்கள். இதுக்கும் சென்டர் நம்பர் தான் சராசரி. ரைட்டுங்களா? அப்போ இயலெண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், இது மூணுக்குமே நம்ம சென்டர் நம்பர் சராசரியா எடுத்துக்கலாம். ரைட். சரி, பாருங்க, இப்ப இதுக்கே பாருங்க, 1 3 5 7. இப்ப நமக்கு என்ன வரும்? மாத்தி எடுத்துக்க கூடாது. 1 3 5 7. எத்தனை எண்கள் இருக்கு? 4 எண்கள் தான் இருக்கு. இங்க 5 கொடுத்திருக்கனால இந்த சைடு 2 இந்த சைடு 2 விட்டு நடுவுல இருக்கிற நம்பர் சென்டர் நம்பர் நம்ம சராசரியா எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இங்க பாருங்க, மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கு. இப்ப என்ன வரும் அப்படின்னா பாருங்க, 3க்கு 4. முன்ன என்ன பண்ணுவாங்க? இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் அடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது 2க்கு நடுவுல என்ன நம்பர் வரும்? 4. அப்ப அதுதான் சராசரி. ரைட்டுங்களா? 1 3 5 7. இப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவுல இருக்கிறது தான் சராசரியா வரும். 3க்கு 5க்கு நடுவுல என்ன இருக்கு? 4. அதே மாதிரி பாருங்க, 2 4 6 8. இப்ப சராசரி என்ன வரும்? இது 2க்கு நடுவுல என்ன இருக்கு? 4க்கு 6க்கு நடுவுல 5. சோ அப்ப 5 தான் சராசரி. ரைட்டுங்களா? சோ இங்க எண்ணிக்கை பாருங்க 5, இங்க 5. அதனால சென்டர் நம்பர் சராசரி எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இங்க எண்ணிக்கை 4 எண்கள் தான் இருக்கு. அப்ப சென்டர் நம்பர் கரெக்டா எடுக்கணும். இப்ப இயலெண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். பட் இங்க பாயிண்ட்ல வராது. சென்டர்ல ஒரு எண் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் ஆன்சரா வரும். ரைட். சோ இதுலயே லென்த்தா கொடுத்தா எப்படி அப்படிங்கறத அடுத்தது பார்க்கலாம். 1 3 5 7 அப்படின்னு கொடுத்துட்டு 99 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்ப இந்த எண்களோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க, இப்ப இதுக்கும் நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 போட்டாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க என்ன? 1. லாஸ்ட் நம்பர் என்ன? 99 டிவைட் பை 2. ரைட்டுங்களா? 1 பிளஸ் 99 எவ்வளோ? 100/2. சோ ஒரு தடவை 50 தடவை. சோ ஆன்சர் என்ன? 50. அப்போ இந்த எண்களுக்கு சராசரி எவ்வளவு அப்படின்னா 50. ரைட்டுங்களா? அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் 2 4 6 8 அப்படின்னு கொடுத்துட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப இதுக்கு சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க என்ன இருக்கு? 2. பாருங்க, இங்க ஒற்றைப்படை எண், அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு இருக்கு. இங்க இரட்டைப்படை எண், அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு எடுத்துக்கணும்? 2ன்னு எடுத்துக்கணும். அப்ப 2 பிளஸ் லாஸ்ட் நம்பர் என்ன? 100 டிவைட் பை 2. அப்போ 102 டிவைட் பை 2ன்னு வரும். சோ ஆன்சர் என்ன? 51. இங்க ஆன்சர் என்ன வரும்? 51. ரைட்டுங்களா? இது பாருங்க, இது நீங்க சின்ன நம்பருக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ தொடர் இது வரைக்கும் இருக்கா? இதுவே இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. லாஸ்ட் நம்பர் என்ன? 7. 7 பிளஸ் 1 8. 8/2 என்ன? 4. கரெக்டா வருதா? அதே மாதிரி பாருங்க, இப்ப 2 4 6 8 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் 8. அப்போ 2 பிளஸ் 8 10. சோ 10/2 5. கரெக்டா வருதா?
ரைட். அப்போ இந்த மாதிரி இருந்தா நம்மளால ஈஸியா எடுத்துக்க முடியுது, அதனால அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு தொடர் லென்த்தா போச்சு அப்படின்னா உங்களால கரெக்டா எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம், இல்ல மிஸ்டேக் வந்துரும் அப்படின்னா ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. இயல் எண்களுக்கு இதே தான், ஒற்றைப்படை எண்களுக்கு இதுதான், இரட்டைப்படை எண்களுக்கு இதே தான். ரைட்டுங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4 8 12 16 20 பாருங்க, இதெல்லாம் என்னது? ஒரு எண்ணின் மடங்குகள். பாருங்க, ஒரு நாள் 4, 4 2 8, 4 3 12, 4 நாள் 16, 4 5 20. இது எல்லாமே என்னது? ஒரு எண்ணின் மடங்குகள். இதுக்கும் நமக்கு சென்டர் நம்பர் தான் சராசரியா வரும். பாருங்க, இப்ப இதுக்கு சராசரி என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிறது தான் சராசரியா வரும். நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 20 20 பிளஸ் 16 36, 36 பிளஸ் 12 48, 56 60. ஓகேங்களா? சோ 60 டிவைட் பை எத்தனை எண்களுக்கு? 1 2 3 4 5. அப்ப 60 பை 5 12. ரைட். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இயல் எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், ஒரு எண்ணின் மடங்கள், இது நாலுக்குமே சென்டர் நம்பரை நம்ம சராசரியா எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? வாங்க நெக்ஸ்ட் சராசரியோட பண்புகள் பார்க்கலாம். பாருங்க, 2 4 6 8 10 இந்த தொடர் எடுத்துக்கிறோம். இது என்னன்னா ஒரு இரட்டைப்படை எண். ஓகேங்களா? அப்ப இரட்டைப்படை எண்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? சென்டர் நம்பர் தான் சராசரின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கண்டிப்பா இந்த தொடரோட சராசரி 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட். இப்ப சராசரியின் பண்புகள் என்ன அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த தொடரோட ஒவ்வொரு உறுப்பிலும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினால் சராசரியும் அதே எண்ணால் கூட்டப்படும். அதாவது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்ப இந்த தொடர்ல 5 நம்பர் இருக்கா, அந்த 5 நம்பர் கூடயும் ஏதோ ஒரு நம்பரை, ஓகேங்களா, நான் எல்லா எண்களோடையும் கூட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப 2ங்கிற நம்பரை இது எல்லாத்தையும் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 1 கூட்டுறோம். ரைட். இப்ப 2 பிளஸ் 1 எவ்வளவு? 3, 4 பிளஸ் 1 5, 6 பிளஸ் 1 7, 8 பிளஸ் 1 9, 10 பிளஸ் 1 11. அப்போ இந்த தொடர்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்படையும் ஒரு மாறாத எண்ணம் கூட்டியிருக்கேன். என்ன நம்பர் கூட்டியிருக்கேன்? 1ங்கிற நம்பர் கூட்டியிருக்கேன். 2 பிளஸ் 1 3, 4 பிளஸ் 1 5, அந்த மாதிரி எல்லாத்தோட 1ங்கிற நம்பர் கூட்டியிருக்கேன். ரைட். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பாருங்க, 3 5 7 9 11. இது என்ன தொடர்? ஒற்றைப்படை எண்கள் கிடைச்சிருக்கு. இயலெண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையுமே என்னதான் சொல்லிருக்கேன்? சென்டர் நம்பர் தான் சராசரி. அப்ப கண்டிப்பா இதுக்கு சராசரி என்ன? 7. அப்போ இந்த மாதிரி ஒரு மாறாத எண்ண இந்த தொடர்ல கூட்டி அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிக்கிறது பதிலா இங்க பாருங்க, இப்ப இந்த தொடரை பார்த்த உடனே நம்ம சராசரி 6ன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அப்ப என்ன மாறாம கூட்டணும்? 1ங்கிற நம்பர். அப்ப டைரக்டா கூட்டி பாருங்க, இந்த 7ங்கிற ஆன்சர் கிடைச்சிருதா? அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூடயும் கூட்டி அதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிக்கிறதால டைரக்டா இந்த தொடரோட சராசரியோட அது என்ன பண்ணணும்? ஒன்னு கூட்டணும். அது கூட்டினாலே இந்த சராசரி கிடைச்சிரும். இது சராசரியோட பண்பு. அதே மாதிரி கூட்டுறது மட்டும் இல்ல, மைனஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான். பாருங்க, இப்ப 2 மைனஸ் 1 1, 4 மைனஸ் 1 3, 6 மைனஸ் 1 5, 8 மைனஸ் 1 7, 10 மைனஸ் 1 9. இப்ப சராசரி என்ன? 5. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க சராசரி, இந்த தொடரோட சராசரி 6, இதுல இருந்து மைனஸ் 1 பண்ணா என்ன வரும்? 5. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரோட மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க பதிலா டைரக்டா அந்த சராசரியில இருந்து ஒரு மைனஸ் பண்ணா போதும். ரைட்டுங்களா? அப்போ கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி. அதே மாதிரி பாருங்க, பெருக்கி பாருங்க, அதே தான் வரும். இப்ப பாருங்க, இதுல எல்லா நம்பரோடையும் நான் என்ன பண்றேன்னா 2 பெருக்கிறேன். 2 × 2 4, 4 2 8, 6 2 12, 8 2 16, 12 20. பாருங்க, 4 8 12 16 20. அப்போ இப்ப சராசரி என்ன? கண்டிப்பா 12. ஏன்னா இதெல்லாம் பாருங்க, 4 8 12 16 என்னது? ஒரு எண்ணின் மடங்குகள். ரைட்டுங்களா? சோ அப்போ சென்டர் நம்பர் தான் சராசரி. அப்படி இல்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்பர் 4, லாஸ்ட் நம்பர் 20, 20 பிளஸ் 4 24 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 20, லாஸ்ட் நம்பர் 4 டிவைட் பை 2 போட்டு பாருங்க, 24 பை 2 என்ன வரும்? 12 தான் வரும். அப்ப இந்த தொடரோட சராசரி 12. அப்ப இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நம்பரோடையும் 2 பெருக்கி கண்டுபிடிக்கிறதால நான் என்ன பண்ணலாம்னா, இந்த தொடரோட சராசரி என்ன? 6. இதோட நான் 2 பெருக்கினா என்ன வரும்? 12. இது கிடைச்சிருச்சா? ரைட். அப்போ பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வகுத்தாலும் சரி. பாருங்க, இப்ப இந்த தொடரை நான் என்ன பண்றேன்? 2ஆல வகுக்கிறேன். 2 divided by 2 1, 4 divided by 2 2, 6 divided by 2 3, 8 divided by 2 4, 10 divided by 2 5. அப்ப 1 2 3 4 5 இது என்னது? இயலெண்கள். சராசரி என்ன? 3. அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 6 divided by 2ன்னு போட்டா 3 அப்படின்னு கிடைச்சிடும். ரைட். அப்போ சராசரியோட பண்புகள் என்னன்னா, ஒரு மாறாத எண்ணை, ஓகேங்களா, சராசரியில் உள்ள அந்த உறுப்புகளோட ஒரு மாறாத எண்ணை அந்த உறுப்புகளுடன் கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் சராசரியும் அதே எண்ணால் கூட்டப்படும், கழிக்கப்படும், பெருக்கப்படும், வகுக்கப்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இதுல இருந்து ஒரு நம்பர் கூட்டணும், 1ங்கிற நம்பர் கூட்டணும். அப்ப சராசரியும் அதே எண்ணை கூட்டினா இந்த சராசரி 7 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இந்த தொடர்ல ஒரு மாறாத எண்ணை 1ங்கிற நம்பர் லிஸ்ட் பண்ணோம், சராசரி 5. அதை டைரக்டா இந்த சராசரியில இருந்து லிஸ்ட் பண்ணோம், அதே 5 கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? 2ங்கிற நம்பரோட எல்லா நம்பரையும் 2ஆல பெருக்கி இருக்கோம், சராசரி 12 கிடைச்சிருக்கு. அப்ப சராசரியோட அந்த 2 பெருக்குனா
சராசரி 12 கிடைக்குது. அப்ப டிவைட் பண்ணாலும் நமக்கு அதே மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் சராசரியோட பண்பு. ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த எண்களோட சராசரி, அதாவது இந்த 2 4 6 8 10, இந்த எண்களோட சராசரி என்ன 6. எப்பயுமே இந்த தொடர்னு கிடையாது, அது எந்த தொடரா இருந்தாலும் சரி, சராசரிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தொடரில் இருக்கிற மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு பாருங்க. இதுல இருக்கிற மிகச்சிறிய எண் 2, மிகப்பெரிய என்னன்னு பாருங்க 10. இப்போ 2 10, இந்த சராசரி என்ன 6. எப்பயுமே சராசரிங்கிறது எந்த எண்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த தொடர்ல இருக்கிற மிகச்சிறிய எண்ணை விட பெருசாகவும் மிகப்பெரிய எண்ணை விட சின்னதாகவும் தான் சராசரி இருக்கும். சராசரிங்கிறது எப்படி இருக்கும், எந்த தொடர் கண்டுபிடிச்சாலும் சரி. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியான இருக்கிறது, ஓகேங்களா. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்க சராசரி கண்டுபிடிச்சாலும் அந்த 5 நம்பர்லயே மிகச்சிறிய நம்பரை விட பெருசாகவும் மிகப்பெரிய நம்பரை விட சின்னதாகவும் இருக்கும். இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே சராசரி இன்டராக்ஷன்ல சராசரியை பார்த்த உடனே எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்திருக்கோம். சோ இதுக்காக ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இந்த வீடியோ நல்லா தெளிவா பாருங்க, இதுவே போதும், ரைட்டுங்களா. இதுக்கப்புறம் சராசரி நம்ம ஈக்குவாலிட்டி வச்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சென்டர், இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் ஈக்குவாலிட்டி, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சராசரிக்கான சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, பாய்.